ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பக்கி பற்றின ஒரு தியரி தான் பார்க்க போகிறோம். ஸோ பக்கி பற்றி ஒரு தியரி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட தியரி இருக்குது. அதில் மெயினாக அவரோட பவர் பற்றின நிறைய தியரிஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் திடீர்னு ஏன் பக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் பக்கி பற்றின தியரி கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இந்த பக்கி கேரக்டர் இந்த ஃபைனல் சாகால ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக பார்க்கப்படுது. ஸோ இந்த கேரக்டருடைய ரோல் ஃபைனல் வாரில் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருடைய பவர் அப் ஃபைனல் வாரில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த கேரக்டருடைய பவர் இந்த தியரிஸில் தெரிஞ்சுக்கும் போது இந்த கேரக்டர் கொஞ்சம் ஓவர் பவர்டான கேரக்டராக இருப்பாருன்னு தோணுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த தியரிஸ் ப்ராபப்ளி உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எந்த தியரி அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கியோட பவர் அப் தியரி பற்றி தான். இந்த ஃபைனல் சாகால பக்கி ஒரு 4 பவர் அப் அட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பவர் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு அவருடைய டெவில் ஃப்ரூட் அவேக்னிங். அண்ட் அவருடைய டெவில் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா சாப் டெவில் ஃப்ரூட். இந்த ஒரு பவர் யூஸ் பண்ணி நார்மலாக இவரோட பாடியை இவரால் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இது அவேக்னிங் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் ஒருவேளை அவேக்னிங் ஆச்சுன்னா இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி பக்கியால் யார் வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரால் ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆட்டம் அப்படின்றது ஒரு பார்ட்டிகல், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆட்டமையும் இவரால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலிமா ஒரு வால்குள்ளே போய் வெளியே வர முடியுமா. அண்ட் அவருடைய டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி அவரை ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணிக்கிட்டாருன்னா இன்விசிபிலிட்டி பவர் கிராண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய பாடியை மைனூட்டாக கட் பண்ணிக்கிட்டா யாராலையும் அவரை பார்க்க முடியாது இல்லையா, அதனால் அவர் இன்விசிபிளாகவும் மாற முடியும். ஒன்ஸ் அவருடைய பாடி பார்ட்ஸ் மறுபடியும் ஜாயின் ஆச்சுன்னா மறுபடியும் அவர் நார்மலாக இருப்பார். ஸோ இந்த பவரை பற்றி உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமா கான்கரர் ஹாக்கி அவேக்கனிங். ஸோ பக்கி பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கான்கரர் ஹாக்கி அபிகன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம லூஃபி மெரைன் போர்டில் ஏச சேவ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டில் கான்கரர் ஹாக்கி அபிகன் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி பக்கிக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவருமே ஆக்சிடென்ட்டில் அந்த கான்கரர் ஹாக்கி அவேக்கன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒருவேளை அவர் கான்கரர் ஹாக்கி அவேக்கன் பண்ணாலும் அவரால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைக் நம்ம லூஃபி மெரைன் போர்டில் அந்த கான்கரர் ஹாக்கி அவேக்கன் பண்ணதுக்கு அப்புறமா அது கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கிறதுல அந்த மாதிரி தான். ஸோ நம்ம பக்கியால் எப்போ அவருக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது அப்போ யூஸ் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவருக்கு ட்ரைனிங் தேவைப்படும். பட் ஒருவேளை அதை கண்ட்ரோல் பண்ணி அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாருன்னா பக்கியும் ஒரு ஓவர் பவர்டான கேரக்டராக இருப்பார். அண்ட் அவர் இதுக்கு மேலே யோங்கோ அப்படின்னு சொல்கிறதுல தப்பே இருக்காது. தென் இதுக்கடுத்தா மக்கி பால் அப்கிரேட். ஸோ சீசர் அண்ட் வின்ஸ்மோக்கி ஜட்ஜ் இவங்க 2 பேரும் கிராஸ் கில்ல ஜாயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க ஜாயின் பண்ணதுனால கண்டிப்பாக பக்கியோட அந்த மக்கி பாலை கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்கிரேட் பண்ணதுனால அந்த மக்கி பாலுக்கு ஒரு டெஸ்ட்ரக்டிவ் கேப்பபிலிட்டி இருக்கும். ஆல்ரெடி அவர் டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த கான்கரர் ஹாக்கியும் ஒருவேளை அவேக்கன் பண்ணிட்டாருன்னா இதுவும் அந்த கேரக்டர் ஓவர் பவர்டாக காமிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 4வது பவர் அப்பா அலைஸ் தான். ஸோ பக்கி பேச்சு கேட்டு அவரோட எனிமீஸ் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் எல்லாரும் அவருடைய அலைஸாக மாறி அவங்களுடைய க்ரூவில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதில் யார் ஜாயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ்ட் அண்ட் பிக் மாம் பைரேட்ஸ் இவங்க 2 பேரும் இந்த க்ரூவில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிட் லா அண்ட் அதுக்கப்புறமா ஒஸ்ட் ஜென்ரேஷன் மெம்பர்ஸ் அண்ட் எல்லா இம்பல்டன் பிரிசனர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வின்ஸ்மோக்கி அண்ட் சீசர் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பக்கி கூட ஜாயின் பண்ணால் பிளாக் பீட் க்ரூவுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஏன்னா கிட் அண்ட் லா இவங்க 2 பேருமே ஒரு ஓவர் பவர்டான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் பைரேட்ஸ் அண்ட் பிக் மாம் பைரேட்ஸ் இவங்க 2 பேருமே இப்போ தனியாக தான் இருக்காங்க. அதுலேயும் பீஸ்ட் பைரேட்ஸ் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பட் கிங் அண்ட் குயின்லாம் அலைவாக தான் இருக்காங்க. அதே போல் இந்த பீஸ்ட் பைரேட்ஸில் இந்த 2 கேரக்டர் தாண்டி இன்னும் நிறைய ஓவர் பவர்டான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மைல் யூசர்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்க பக்கி கூட சேருவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பிக் மாம் பைரேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பிளாக் பீட் கூட ஒரு ஃபைட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா புட்டிங் நம்ம பிளாக் பீட் கூட தான் இருக்காங்க. ஸோ புட்டிங்கை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால ப்ராபப்ளி பிக் மாம் பைரேட்ஸ் பிளாக் பீட் பைரேட்ஸ் கூட ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க யார் கூட சேருவாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது தியரி நம்பர் 1. இப்போ தியரி நம்பர் 2ல பக்கியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒன் பீஸில் அன்எக்ஸ்பெக்டட் ஃபிகர்ஸ் தான் ஒரு கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸை ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஃபிகர் அப்படின்றது நம்ம பக்கி தான். அவர் ஒரு கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பக்கியை ஒரு காமெடியான கேரக்டராக பார்த்துட்டு இருக்கோம். பட் அவர் தான் இந்த ஒன் பீஸை ரீச் பண்ணுறதுக்கான கீயாக இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டோடைய உண்மையான இன்சிடென்ட்ஸை அவர் தான் ரிவீல் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமனிட்டியை ஒரு ஃப்ளட்ல இருந்து சேவ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இதில் அவங்க ஃபஸ்ட்டாக சொல்கிறது பக்கியோட யூனிக் ரோல். பக்கி ஃபார்மர் ராஜர் பைரட்டில் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் பைரட் கிங் கூட ஒன்றாவே சேல் பண்ணியிருக்காரு நம்ம பக்கி. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த க்ரூவோட ஃபைனல் ஜேர்னியில் அவரும் ப்ரெசென்ட்டாக இருந்திருக்காரு. என்னதான் இந்த லாஃப்டேரில் அவர் காலை வைக்கலனாலும் பைரட் கிங் ராஜருடைய ஒரு க்ரூ மெம்பராகவும் இருந்திருக்காரு. அண்ட் இப்போ ஒரு யோங்கோவாகவும் இருக்காரு. அண்ட் என்னதான் அவருடைய நேச்சர் ரொம்ப கோவடாக இருந்தாலும் ஃபேட் அப்படின்னா ஏதோ ஒன்று அவரை மேலே ஏற்ற பார்க்குது. அப்படி தான் இப்போ அவர் யோங்கோவாகவும் இருக்காரு.
இப்போ அவரை இந்த வேர்ல்டுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபிகராக பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த ஒன் பீஸை ஆக்டிவாக தேடிட்டு இருக்கிற குரூப்பில் இவரும் ஒருத்தராக இருக்காரு. ஸோ பக்கி ஒரு சைட் கேரக்டர் மட்டும் இல்லை, அவருக்குமே லூஃபி அண்ட் பிளாக் பியர்டுக்கு இருக்கிற அதே கோல் இருக்கு. ஸோ இதுதான் பக்கியோட யூனிக் ரோல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப் டெவில் ஃப்ரூட்டோடைய ஒரு ஹிடன் பர்பஸும் இருக்கு. ஸோ நம்ம பக்கி சாப் டெவில் ஃப்ரூட்டை மிஸ்டேக்கனா ஷாங்க்ஸ் மூலியமா சாப்பிட்ருப்பாரு. பட் உண்மையிலே அந்த ஃப்ரூட் எங்க இருந்தது? ப்ராபப்ளி ராஜர் பைரேட்ஸ் அந்த ஃப்ரூட்டை இன்டென்ஷனோட கலெக்ட் பண்ணியிருக்கணும். லைக் நம்ம ஷாங்க்ஸ் கும் கும் நோமி அப்டேட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ராஜர் பைரேட்ஸும் அது இன்டென்ஷனோட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் ஷாங்க்ஸ் அந்த ஃப்ரூட் அப்டேன் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு மித்திகல் ஜோன் டெவில் ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டும் ஒரு லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்டாக தான் இருக்கணும். அண்ட் இந்த சாப் ஃப்ரூட் லிபரேஷனுடைய ஒரு ஃபர்காட்டன் வெப்பனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜாய்பாயோட லெகசியில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை டிசைன் பண்ணது பேரியர்ஸை பிரேக் பண்ணி பீப்புள்ஸ் ஒன்னா சேர்க்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் அவேக்கன் ஆச்சுன்னா சரௌண்டிங்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் நம்ம லூஃபியோட டெவில் ஃப்ரூட் சரௌண்டிங் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட் ஒரு வேளை அவேக்கன் ஆச்சுன்னா இவரால் இந்த ரெட் லைனை ஸ்பிளிட் பண்ண முடியும், ஜாய்பாயோடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த ரெட் லைனை கட் பண்ணுறதுனால ஆல் ப்ளூவை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வேர்ல்டுடைய த்ரூத்தும் நமக்கு தெரியும். அண்ட் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா டோஃப்ளமிங்கோடைய டைலாக் உண்மையாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபூல்ஸ் ஆஃபன் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது வரைக்கும் பக்கி அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய கேரக்டர் க்ரோத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது செகண்ட் தியரி. இதுக்கப்புறம் தேர்டாக ஒரு ஃபன்னியான தியரி இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பக்கி அவருடைய டெவில் ஃப்ரூட் அவேக்கன் பண்ண ஆட்டம்ஸை ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தியரி சொல்லியிருப்பேன். அதன் மூலிமா வால்ஸ்குள்ளே போய் வெளியே வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது உண்மையாக இருந்துச்சுன்னா பக்கியால் பேரிஜோவாவுடைய வால்குள்ளே போக முடியும். எதுக்கு அவர் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தம்ப்நெயிலில் ஒரு இமேஜ் வச்சிருப்பேன். பக்கி அந்த ஸ்ட்ரா ஹேட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. லைக் அந்த ஸ்ட்ரா ஹேட்டை உண்மையிலே பக்கி எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக மேரிஜோவால் ஒரு சீக்ரெட் ரூமில் ஒரு பெரிய ஸ்ட்ரா ஹேட்டை நம்ம பார்த்துருப்போம். அது எதுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ப்ராபப்ளி அது ஒரு கீயாக கூட இருக்கலாம் லாஃப்டேலுக்கு. ஸோ அந்த ஹேட் தான் ஒருவேளை கீயா இருந்துச்சுன்னா அது மேரிஜோவால சீக்ரெட் ரூம்ல ஃப்ரோசன் ஆகி இருக்கு. அந்த ரூம்குள்ள யாராலையும் போக முடியலனா ப்ராபப்ளி பக்கியால மட்டும்தான் போக முடியும். அண்ட் ஒருவேளை அந்த இடத்துல ஈமு அவர் மீட் பண்ணாருன்னா அவர் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது நான் நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. அண்ட் ஈமு எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இது நடந்தா கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட பக்கியோட 3 தியரி முடிஞ்சுது. இதுக்கப்புறமா லாஸ்ட் வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்து இருந்தது. ஆக்சுவலா அது என்னன்னா, ஒரு ப்ரோ வந்து லோக்கி ஒரு வேளை ஸ்ட்ராஸ்ல ஜாயின் பண்ணா லோக்கிக்கு ஷாங்க்ஸ் மேல ஒரு கோபம் இருக்கு. அதே போல லூஃபிக்கு நம்ம ஷாங்க்ஸ் வந்து ஒரு ஹீரோ. அப்படி இருக்கிறப்ப லோக்கி ஒருவேளை ஷாங்க்ஸ் கூட ஃபைட் பண்ணா லூஃபி யார் பக்கம் நிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. அதுவும் இல்லாம அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, லூஃபி அவனோட கிரூமேட்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அண்ட் அதே போல ஷாங்க்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்டும் லூஃபிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபைட் நடக்காதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் லூஃபி ஃபர்ஸ்ட் டைம் லோக்கியை மீட் பண்றப்ப ஷாங்க்ஸை பத்தி பேசியிருப்பாரு. நம்ம லோக்கி ஷாங்க்ஸை பத்தி கொஞ்சம் திட்டிருப்பாரு. அதனால நம்ம லூஃபியும் கொஞ்சம் கோபமா இருப்பாரு. தென் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் லூஃபி லோக்கி கிட்ட என்னோட கிரீல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதனால இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஃபைட்டும் நடக்காது அப்படின்னு நம்ம லூஃபிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்காம நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆர் ஷாங்க்ஸோட இன்டென்ஷன் கொஞ்சம் குட்டா இருக்கிறதுனால நம்ம லோக்கி அவரோட மனசை மாத்திக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவள் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.